அதே போல் மைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக வசதியாக நகை நட்டெல்லாம் போட்டு மைங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. இதே இந்த 2 பெண் குழந்தைங்களுக்கும் ஒரு 5 பவுன் நகை போட்டு கூட கட்டி கொடுக்கல. எல்லாரும் மாதிரி நல்ல சீராட்டி எதுவுமே கொடுக்கல. பண்ட பாத்திரத்தை கொடுத்து அவங்கவுங்க சோழியை முடிச்சு விட்டுட்டாங்க. இதே மைங்களுக்கு கட்லு, மெத்தை, பீரோ, கிரைண்டரு, மிக்சி, அவ்வளவு ஃபேனு எல்லாமே வாங்கித்தேன் கல்யாணம் பண்ணாங்க. நிறையா நகை நட்டு போட்டு. எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரி பரவாயில்ல, நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியாக இல்லை. அந்த ஒரு பெண் குழந்தைய தன்னோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணாங்க. இன்னொரு பெண் குழந்தைய அவங்க தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரவங்க, தூரத்து சொந்தக்காரவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பெண் குழந்தை வாழ்க்கையும் சரியில்லை. அதுக்கும் பாவம், அது கஷ்ட சூழ்நிலையினால் தாய் வீட்டிலேருந்து கொடுக்குறத வாங்கி சாப்பிட்ற நிலைமைக்கு அவங்களுக்கு கஷ்டப்படுறதுனால அவங்க எதையுமே சொல்ல முடியல. அதே போல் இந்த 2வது பெண் குழந்தை நம்ம அக்கா கஷ்டப்படுறாங்க, நம்ம அக்காவுக்கு செய்யட்டும்ன்றதுனால பெருந்தன்மையில் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்தாங்க. அப்படித்தான் சூழ்நிலையில் அக்கா தங்கச்சி ஒரு கட்டத்து வரைக்கும் சூப்பராக 2 பேரும் நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. ஆனால் மைங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆஃபீஸரு. தாய் பார்த்து செஞ்சாதான் பெண் குழந்தைங்களுக்கு. ஒரு ஆண் குழந்தைங்க கூட யாரும் அக்கா தங்கச்சிக்கு எதையுமே விரும்பி செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்பயுமே யாருக்குமே இந்த மாதிரி வரக்கூடாது. வந்தால் அக்கா தங்கச்சிக்கு மனங்கோணாமல் செய்யணும். நம்ம 10 ரூபா சம்பாரித்தாலும் 1 ரூபா அக்கா தங்கச்சிக்கு செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில்